ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். எனக்கு சிம்பிளாக ஒரு சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது போக ஒரு பெரிய சௌச்சௌவை தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியுமே எடுத்துகிட்டு ஒரு பைட் சைஸ் பீசஸாக க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஊற வச்சுருந்த பருப்பு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த 2 பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க. அது போக கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சௌ, 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். நல்லா இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ப்ரெஷர் பேன் மூடி விட்டுட்டு ஒரு 4 விசிலுக்கு நம்ம விட்டுறணும். 4 விசில் அடங்கினதுமே ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கும். உங்களுக்கு இதை ஒரே ஒரு தடவை இல்லை 2 தடவை கரண்டியில் கிளறிக்கோங்க. போதும். இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த வேக வைக்கும்போதே ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் போட்டு நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்பயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இதில் ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு. இது வெந்ததுமே இந்த கலவையை எடுத்து அப்படியே நம்ம கூட்டில் நம்ம ஊற்றிட்டு அதை திருப்பி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுறணும். இது கொதிக்கும் போது ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதில் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதித்து வந்ததுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது சூடாக சாதத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் நெய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. இதனோட இன்க்ரீடியன்ஸு, செய்முறை எல்லாமே இந்த வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.